பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. ஆணையிடுங்கள் ரகுநாதா. லங்கேஸ்வரா, எனக்கு கவலையாக இருக்கிறது. பிரபு, சேவகன் நான் இருக்கும் போது தங்களுக்கு என்ன கவலை? நண்பா, 14 வருட வனவாசம் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. நான் பரதனுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன், வனவாசம் முடிந்த உடனேயே அயோத்திக்கு திரும்பி விடுவேன் என்று. ஒரு நாள் தாமதமானாலும் அக்னி பிரவேசம் செய்து விடுவதாக பரதனும் சபதம் செய்திருக்கிறான். பரதன் தன் சத்தியத்தில் ஸ்திரமாக இருப்பான். அதுதான் என் கவலை. புஷ்ய நட்சத்திரம் பஞ்சமி திதி முடிந்து விட்டது. அயோத்தியோ வெகு தூரத்தில் உள்ளது. பிரபு, இச்சிறு விஷயத்திற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? இதில் என்ன கஷ்டம் உள்ளது? உங்கள் சேவகன் உங்கள் எல்லோரையும் என் தோளிலே சுமந்து ஒரே நாளில் அயோத்தியில் கொண்டு விட்டு விடுகிறேன். அது என்னால் முடியும். ஹே ஹனுமான், அதற்கு எந்த அவசியமும் இல்லை. நம் புஷ்பக விமானம் தயாராக இருக்கிறது. பிரபு, அந்த விமானத்தை மன்னர் ராவணர் குபேரனிடமிருந்து அபகரித்தார். அந்த திவ்ய விமானம் நினைத்ததற்கேற்ப மாறும். அவசியத்திற்கு தகுந்தாற்போல் பெரியதாகவும் சிறியதாகவும் மாறும். அதில் எல்லா வசதிகளும் உண்டு. பிரபு, நம் சுக்ரீவனிடம் முதலிலேயே இந்த யோசனையை கூறினேன். நாம் எல்லோரும் புஷ்பக விமானத்திலேயே அயோத்திக்கு செல்வோம். நாம் எல்லோருமா? அப்படி என்றால் நாங்கள் அனைவரும் தான். பிரபு, தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? நாங்கள் உங்களை தனியாக அயோத்திக்கு அனுப்புவதா? நாங்களும் உடன் வருவோம் பிரபு. பிரபு, உங்கள் பட்டாபிஷேகத்தை எங்கள் கண்ணால் பார்க்க விரும்புகிறோம். இந்த சந்தர்ப்பம் தேவர்களுக்கு கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட காட்சியை பார்க்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது. ஆகையால் தான் சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் உங்களின் அடிமைகள். ஒருவேளை நீங்கள் பக்தர்களாகிய எங்களுக்கு கருணை காட்டவில்லை எனில் அது அநியாயமாகும். நாங்கள் அனைவரும் இங்கே எங்கள் உயிரை தியாகம் செய்து விடுவோம். இல்லை ஜாம்பவான் அவர்களே, தாங்கள் என்ன வார்த்தை கூறினீர்கள்? தங்களுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதற்கு ஈடு செய்ய முடியாது. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை. இல்லை என்றால் நான் கடமை தவறியனாவேன். ரகுகுலத்தில் பிறந்தவர் எந்த ஒரு ஜீவனையும் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. அதற்கு ரகுகுலமே பொறுப்பாகிவிடும். நீங்கள் எல்லோரும் என்னுடன் வரலாம். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நானும் சங்கோஜப்பட்டுத்தான் சொல்லாமல் இருந்தேன். உங்கள் எல்லோரையும் அழைத்து போகத்தான் நான் நினைத்தேன். உங்களை என் தாய்மார்களுக்கும்
பரதனுக்கும் காட்டி பெருமையோடு சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட நண்பர்கள்தான் எனக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர்கள் என்று. நட்பு என்பதற்கு அர்த்தமே இவர்கள்தான். இதிகாசத்தில் இவர்கள் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். குருதேவர், என் தாய்மார்கள், பரதன், சத்ருக்கணன், அயோத்திவாசிகள் எல்லோரும் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பளித்து மிக்க மகிழ்ச்சி அடைவர். பிரபு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது! உங்கள் தயாள குணம் இதிலிருந்து தெரிகிறது. நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் பிரபு. இன்னும் ஏன் தாமதம் பிரபு? புஷ்பக விமானம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள் பிரபு. வாருங்கள். சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! ஹே வானர வீரர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த மகா யுத்தத்தில் கிடைத்த வெற்றி எனக்கு மட்டுமல்ல, உண்மையில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி. நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை பணயம் வைத்து எனக்கு உதவி புரிந்துள்ளீர்கள். அதற்கு அயோத்தியே கடமைப்பட்டுள்ளது. உங்களிடமிருந்து விடைபெறும் இந்த சமயத்தில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என் மனதில் தோன்றும் அந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய நண்பர்கள், என் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் விட்டு பிரிவது போல் உள்ளது. கஷ்டத்தில் உள்ள யாரென்று தெரியாத ஒரு பரதேசிக்கு நீங்கள் செய்த ஒரு பேருதவி என்றென்றும் மறக்க முடியாத மானிட ஜாதிக்கு ஒரு பாடமாகும். அதற்கு மனித ஜாதி முழுவதும் உங்களுக்கு நன்றி கூறும். இந்த ராமனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீதாராமச்சந்திரனுக்கு ஜெய்! 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 சீதாதேவியுடன் ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தில் வானவெளியிலே பயணம் செய்கிறார், வையகம் மகிழ்ந்திடவே. ஜானகி அருகில் தசரத ராமன் ஆனந்தம் தருகின்ற காட்சி, கண்ணால் பேசும் பிரபுவின் உணர்வுகள் கண்மணி சீதை ரசித்தாள். ராமனும் சீதையும் சேர்ந்திருந்தாலே தெய்வீக சந்நிதி இதுவே.
ஹே புஷ்பக விமானமே, நாம் பரத்வாஜ முனிவரை பார்க்க விரும்புகிறோம். அவருடைய ஆசிரமத்தில் சிறிது நேரம் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் மகரிஷி பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு செல்கிறேன். அதற்குள் நீ நேராக நந்தி கிராமத்திற்கு சென்று பரதனுக்கு நான் வரும் செய்தியை கூறு. அப்படியே ஆகட்டும் பிரபு. ஆனால் நீ அங்கு பிராமண வேஷத்தில் செல். எப்போதுமே திடீரென்று சந்தோஷ சமாச்சாரம் கேட்பதை மனது தாங்காது. ஆதலால் நேரம் பார்த்து பரதனின் நிலைமையை பார்த்து உன்னுடைய சுயரூபத்திற்கு வந்து பிறகு விஷயத்தை சொல். நான் பரத்வாஜரை பார்த்துவிட்டு என் நண்பன் நிஷாத அரசன் குகனிடம் போகின்றேன். அங்கு சீதைக்கு கங்கா பூஜை செய்ய வேண்டியுள்ளது. ஆதலால் பரதனை பற்றி நீ அங்கு வந்து எனக்கு சொல். அப்படியே ஆகட்டும் பிரபு. ஜெய் ஸ்ரீராம். லக்ஷ்மணா, நாம் இப்போது ஆசிரமத்திற்குள் செல்வோம். பாரத்வாஜரின் ஆசிரமத்தில் ராமனும் சீதையும் வணங்கினரே. முனி புங்கவரின் வாழ்த்துக்களே அடைந்து மகிழ்ந்தார் ரகுராமன். நான் நெசமா தான் சொல்றேன் ராசா. நாலா பக்கமும் பேசிக்கிறாங்க. அயோத்தியாவின் ராசா ஸ்ரீ ராமச்சந்திரரு வனவாசம் முடிச்சு அயோத்தியா வர்றாரா? அட என்னப்பா சொல்ற? எனக்கு அவரு வரம் தந்திருக்காரு. திரும்பி வரும்போது என்ன பார்க்க நிச்சயம் வருவாரு. அட இன்னும் ஏன் வரல? என்ன சொல்ற நீ? சொல்றாங்க ஆகாய மார்க்கமா வர்றாரா? ஆகாய மார்க்கமாவா? பாருங்க, அங்க பாருங்க, ஸ்ரீராம பிரபு வராரு. ஆகாயத்திலிருந்து விமானம் கீழே வருது. பாரு பாரு, என் உண்மையான நண்பன் வராரு, என் பிரபு வராரு. வாங்க வாங்க போலாம், வாங்க. பிரபு, ஏ யசமா, பிரபு, ஏ யசமா, என் பிரபுவே, என் நண்பா. ஏ யசமா, நண்பா. நண்பா, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா யசமா? நீங்க என்ன பார்க்காமலேயே அயோத்தி போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன் யசமா? என்னை ஏன் நீங்க விட்டுட்டு போனீங்க? நண்பா, நான் உனக்கு வாக்களித்தேன் அல்லவா? உங்களை பார்க்காமல் எப்படி செல்வோம்? தெரியும் லக்ஷ்மணன் தம்பி, எனக்கு தெரியும். என் யசமா சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மணன் தம்பி. அம்மா, தாயி, 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 நல்லா இருக்கீங்களா? ஆம், எல்லோரும் நன்றாகவே இருக்கிறார்கள். அம்மா வாங்கம்மா, என் குடிசைக்கு வாங்க. அண்ணா, போகும்போது கங்கா மாதாவிற்கு பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டேன். அந்த பூஜையை முடித்த பிறகுதான் அயோத்தியக்கு செல்ல வேண்டும். முதலில் அதை முடித்துவிட்டு வருகிறேன். நல்லதுமா, முதல்ல கங்கா மாதாவை தரிசனம் செய்வாங்க. வாங்க வாங்க பிரபு, வாங்க. மாதேஸ்வரி, நீரேஸ்வரி, சர்வேஸ்வரி, கங்கே நமः. தர்மேஸ்வரி, பரமேஸ்வரி, தீர்த்தேஸ்வரி, கங்கே நமः.
மனமே புனிதம் தருமே. நான் மன்னர் பரதனை தரிசிக்க விரும்புகிறேன். அவர் இன்று யாரையும் பார்க்க மாட்டார். ஏன் ஏன் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாய்? நான் அவரை அவசியம் பார்க்க வேண்டும். பிராமணரே, இப்போது மகாராஜா கவலையில் இருக்கிறார். ஏன்? இன்று ஸ்ரீராமர் வனவாசம் முடிக்கும் கடைசி நாள். இதுவரை அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அப்படியா? அதனால் மகாராஜா பரதர் தன் சபதத்தின்படி அக்னி வளர்த்து அக்னி பிரவேசம் செய்ய போகிறார். அக்னி பிரவேசம் செய்ய போகிறாரா? அதனால் தான் குருதேவர் அவரை சமாதானம் செய்ய வந்திருக்கிறார். நீ இப்படி செய்வது சரியல்ல. குருதேவா, நான் ராமண்ணாவின் காலடியில் சபதம் செய்திருக்கிறேன். வனவாசம் முடித்து வர ஒரு நாள் தப்பினாலும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று. ஆனால் இதுவரை நாலாபுரமும் சென்றுள்ள வீரர்கள், ஒற்றர்கள், இவர்களில் யாரும் அண்ணா வரும் நற்செய்தியை கொண்டு வரவில்லை. அண்ணாவின் பாதங்கள் அயோத்தியை நெருங்கிவிட்டதாக கூறவில்லை. இன்று சூரிய அஸ்தமனம் வரை அவர் வருவதாக ஏதும் தெரியவில்லையானால் நான் உயிரை விடுவது நிச்சயம். அதனால்தான் நான் உங்களை அழைத்தேன். எனக்கு பிறகு அண்ணா வரும் வரை அயோத்தி ராஜ்யத்தை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். சத்ருக்கடன் மிகச் சிறியவன். அதனால் இந்த பாரத்தை நீங்கள் தான் சுமக்க வேண்டும். மகாத்மா பரதா, சிறந்த குலத்தைச் சேர்ந்த வீரர்கள் பொறுமையில்லாமல் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுப்பது என்பது சரியல்ல. ஒரு க்ஷணத்திலே தலையெழுத்தே மாறிவிடலாம். அதனால் கடைசி ஒரு நொடி இருக்கும் வரை அந்த நம்பிக்கையை நீ எக்காரணத்தை கொண்டும் கைவிடாமல் இருக்க வேண்டும். அதுதான் ஞானிகளுக்கு அழகு. ஆதலால் சூரியாஸ்தமனம் ஆகும் அந்த நொடி வரை தாங்கள் உயிரை விடப்போவது பற்றி பேசக்கூடாது. குருதேவா, தாங்கள் ஞானத்தை பற்றி கூறுகிறீர்கள். அன்பிற்கு முன்னால் ஞானம் மறைந்து விடுகிறது. இதெல்லாம் பார்க்கும் போது என் அண்ணாவிற்கு என் மீது நம்பிக்கை போய்விட்டதாக தோன்றுகிறது. அதனால்தான் அவர் என்னை மறந்து விட்டார். ஸ்ரீராமர் தன் உயிரை விட்டாலும் விடுவாரை தவிர தன்னுடைய பரதனை அவர் விடவே மாட்டார். தன் பரதனை தன்னை விட உயர்வாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வார், என் பரதன் தர்மத்தின் சூரியன். அதனுடைய ஒளி மூ உலகிலும் முக்காலமும் ஜொலித்துக் கொண்டிருக்கும். ஹே மகாத்மா, இப்படிப்பட்ட இனிய வார்த்தைகளை சொல்லும் தாங்கள் யார்? நான் அயோத்தி அரசரின் சேவகன். ஸ்ரீராமரின் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். பிரபு பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் வரை வந்துவிட்டார். இப்போது வனவாசம் முடியும் சமயத்திற்கு முன்பே அயோத்தி வந்து சேர்ந்து விடுவார். நிஜமா? என் பிரபு வந்து விட்டாரா? உண்மையில் தாங்கள் எனக்கு கடவுளைப் போல் காட்சியளிக்கிறீர்கள். அவர் தன் வாக்கை காப்பாற்றி எனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்கிறீர்கள் மன்னர் பரதரே? நான் உங்களுக்கும் சேவகன்தான். தங்களுக்கு என்னை தெரியவில்லையா? நான் தான் ஹனுமான். ஹனுமான்? ஹனுமான் ஐயனே, தாங்கள் என் உயிரை காத்தவர். உங்களுக்கு என் நன்றி. அன்னியும் வருகிறார்களா? என் லக்ஷ்மணன் எப்படி இருக்கிறான்? எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். ஸ்ரீராமர் யுத்த களத்தில் அசுர அரசன் ராவணனை வதம் செய்து உலகிற்கும் நன்மை செய்தார். மாதா ஜானகி இன்று கங்கா மாதாவிற்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார். குருதேவா, இந்த சந்தோஷ செய்தியை தாங்கள் என் தாய்மார்களுக்கு சொல்லுங்கள். சேவகர்களே, அயோத்தி முழுவதும் தண்டோரா போடுங்கள். அவர்களின் ராஜா ராமர் அயோத்திக்கு திரும்பி வருகிறார் என்று. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை.
சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை மாறீரே. சேவகர்களே, அயோத்தி முழுவதும் தண்டோரா போடுங்கள். அவர்களின் ராஜா ராமர் அயோத்திக்கு திரும்பி வருகிறார் என்று. அதிகம் போகணும் ராசாவே பார்க்கணும்னு தவம் கிடந்தோம் எல்லாரும். நல்ல காலம் வந்துருச்சுங்க, மனசில சந்தோஷம் பொங்குதுங்க. கணமொரு யுகமாய் காத்திருக்கும் பரதன் கண்மணி ராமனை காண ஏங்கும் கோசலை, கண்மணி ராமனை காண ஏங்கும் கோசலை. 7 ஆண்டுகளாய் எதிர்பார்க்கும் கண்மணி, 7 ஆண்டுகளாய் எதிர்பார்க்கும் கண்மணி. இனி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இனி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பாடு
ராமராசா ராமராசா வராரு ராணியுடனே ராமராசா வராரு ராணியுடனே கொண்டாட்டம் கொண்டாட்டம் நினைக்க நினைக்க சிலிர்க்குதையா கொண்டாட்டம் கொண்டாட்டம் நினைக்க நினைக்க சிலிர்க்குதையா ராமராசா வாராரு ராசா வாராரு அடி அலங்கார தோரணங்கள் கட்டுங்கடி பொடி வண்ணத்தால் கோலங்கள் போடுங்கடி எழில் தீபங்கள் இரு கையில் ஏந்துங்கடி திரு ஒளி வீச தீபங்கள் வையுங்கடி ஒளி திருநாளே இந்நாளே பொன்னாளே இனி உல்லாசம் கொண்டாடும் நன்னாளே ஸ்ரீ ரகுராமனது மாளிகையில் ஜோதி தீபங்கள் அந்த ஜோதி மணி சுடரை போல நமது உள்ளங்கள் ராமராசா ராமராசாவும் ராணியும் சேர்ந்து வராங்க ராமராசாவும் ராணியும் சேர்ந்து வராங்க ராமராசாவும் ராணியும் சேர்ந்து வராங்க ராமராசாவும் ராணியும் சேர்ந்து வராங்க हे जननी जन्मभूमि हे माता अयोध्या உன் பாத கமலங்களை அடையும் பாக்கியம் எனக்கு திரும்ப இன்று கிடைத்துள்ளது. உன் மகன் ராமன் புனிதமான இந்த மண்ணிற்கு கோடி கோடி வணக்கங்கள். ஜனனி ஜன்மபூமிச்ச சொர்க்காதி பிகிரீஸ்ய.
சௌக்கியமாக இரு. சிரஞ்சீவி ராவணனை வென்று உன் புகழ்தனை நீ மென்மேலும் பெருக்கிக் கொண்டிருக்கிறாய். தாங்கள் அறியாததா குருதேவா? இவையெல்லாம் தங்கள் ஆசையினால் தான் நிறைவேறியதல்லவா? ராமா, முன்பு ஒரு சமயம் என்னை சூரிய குலத்தின் புரோகிதராக இருக்கச் சொன்னபோது நான் மறுத்து விட்டேன். அப்போது சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தை மறுத்து விடாதே, இந்த குடும்பத்தில் தான் பகவான் அவதரிக்கப் போகிறார் என்று. அந்த நாளைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீயும் பிறந்து விட்டாய். உன்னுடைய இந்த சிறந்த பராக்கிரமத்தால் இன்று நான் உனக்கு குரு என்று சொல்லிக் கொள்ளுவதில் மிக பெருமையாக இருக்கிறது. ராமா, உன் புகழ் ஒளி யுக யுகமாக சரித்திரத்தில் இடம்பெற்று ஒளி வீசிக் கொண்டிருக்கும். இதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடைய இந்த ஆசியும் அருளும் எனக்கு கிடைத்தது. இதைத் தவிர வேறு எனக்கு என்ன வேண்டும் குருதேவா? அம்மா, எனக்காக எனக்கு பிடித்ததை செய்து வைத்திருக்கிறீர்களா? எனக்கு தெரியும். உனக்காகவே நிறைய செய்து வைத்திருக்கிறேன். எனக்கு எல்லோரையும் விட அதிகம் தானே? உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன் என் கண்ணே. அம்மா, பெரியம்மா சொன்னார்கள், உன் தம்பி லக்ஷ்மணன் இல்லாமல் அயோத்திக்கு வராதே என்று. நான் என்னுடன் லக்ஷ்மணனையும் அழைத்து வந்திருக்கிறேன் அம்மா. ராமா, லக்ஷ்மணனை நீ அழைத்து வரவே வேண்டாம். அவன்தான் உன் நிழல் ஆயிற்றே. நீ எங்கேயோ அவனும் அங்கேதான். அம்மா, அம்மா, மகனே ராமா, ராமா, என் கண்ணே ராமா, 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 கண்ணே,
ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் நான் என் மனக்கண்ணால் அதை பார்ப்பேன். ஆனால் வெகு தூரத்தில் நான் இருந்ததால் என்னால் உனக்கு உதவ முடியவில்லை. அம்மா, நானும் ஆபத்தான சமயத்தில் உன்னை என் கண்முன்னே நிறுத்திக் கொள்வேன். என் இதயத்தில் புதுமையான ஒரு சக்தி உண்டாகும். அந்த பலத்தில் 7 கடலையும் 7 மலையையும் தாண்டி உன்னிடம் ஓடோடி வந்து விடுவேன். அம்மா, அம்மா, நீதான் என் சக்தி ஸ்வரூபினி துர்க்கை. நான் எப்போதும் உங்களையே பூஜிக்கின்றேன். என்னை வாழ்த்துங்கள் அம்மா. என்ன நீ என்ன சொல்கிறாய்? எல்லோரும் சொல்கிறார்கள் நீ பகவானுடைய அவதாரம் என்று. ஆனால் நான் விரும்புவதெல்லாம் உன் மனதில் ஒரு மூலையில் இருக்க எனக்கு இடம் கொடு. அது போதும், அது போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். அது போதும். உன் தந்தை உன்னிடம் கூறினார் அல்லவா? அதையேதான் நானும் கூறுகிறேன். அம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் தந்தை உன்னை பார்த்து நீ வெற்றி பெற்றதற்காக ஆசி வழங்க வந்தார். அதன் பிறகு அவர் என்னிடம் வந்து அங்கு நடந்தவற்றை எல்லாம் விளக்கமாக கூறினார். அவர் உன்னை வனவாசம் அனுப்பிவிட்டு உன்னை விட அவர்தான் மன கஷ்டப்பட்டார். பரதா, அண்ணா, 14 வருடங்களாக இந்த ராஜ்யத்தை தங்களுக்காக பாதுகாத்து வந்தேன். பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் அயோத்தியை. இந்தாருங்கள் உங்கள் கௌசல்ய ராஜ்யம். அண்ணா, இந்த பொறுப்பை இனிமேல் நான் உங்கள் காலடியில் ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா? மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு கோதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை
பரதா, அண்ணா, 14 வருடங்களாக இந்த ராஜ்யத்தை தங்களுக்காக பாதுகாத்து வந்தேன். பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் அயோத்தியை. இந்தாருங்கள் உங்கள் கௌசல்ய ராஜ்யம். அண்ணா, இந்த பொறுப்பை இனிமேல் நான் உங்கள் காலடியில் ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா? அண்ணா, உங்கள் மக்களுக்கு நான் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களால் நியமிக்கப்பட்ட அரசனானாலும் நான் உங்களின் சேவகன். பரதா, எல்லா காலங்களிலும் மூவுலகிலும் யாராவது தர்மத்தை பற்றி பேசும் போதும் தர்ம பிரமாணம் செய்யும் போதும் உதாரணமாக ஒரே ஒரு பெயரைத்தான் சொல்வார்கள். அதுதான் என்னுடைய தம்பி பரதன். பரதா, நானோ தந்தையின் ஆணையை நிறைவேற்ற வனவாசம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நீயோ சத்தியத்திற்காக, சகோதர பாசத்திற்காக 14 வருடங்கள் ராஜபோகத்தின் அருகில் இருந்தும் கூட சந்நியாசியாக காலத்தை கழித்தாய். பரதா, நம் சகோதரர்களிலேயே நீதான் மிகச் சிறந்தவன். அண்ணா, அம்மா சொன்னது போல் தாங்கள் சாட்சாத் பகவான் தான். தங்கள் சேவகர்களை எப்படி உயர்த்தி பேசுவது பகவானால் தான் முடியும். ஏ பைத்தியக்காரா, ஏன் அழுகிறாய்? நான் தான் வந்து விட்டேனே. வந்து விட்டாயோ மகளே, சௌபாகியவதி பவ. மகளே, நீ இல்லாமல் அரண்மனை மட்டுமின்றி அயோத்தியே சூனியமாகிவிட்டது. மகளே, சௌபாகியவதி பவ. கண்ணே,
துர்பாகியவதி அம்மா நீ. இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டங்களை எப்படி தாங்கிக் கொண்டாய், எப்படி தாங்கிக் கொண்டாய்? மாதா, எனக்கு நீங்கள் செய்த ஆசீர்வாதம் தான் அணையா விளக்காக வழிகாட்டியது. அது ஒன்றுதான் எனக்கு தைரியம் கொடுத்தது. அது மட்டுமல்ல, தாங்கள் உங்கள் மகனுக்காக செய்த பிரார்த்தனையும் பூஜையும் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஆமாம் அம்மா, அதுவேதான் வழிகாட்டியாக இருந்ததம்மா. ஆம் மகளே, மகன் எங்க இருக்கிறானோ அங்குதான் தாயின் ஆத்மா இருக்கும். சீதா, உன் இனத்திற்கே பெருமை தேடிவிட்டாய். வரும் பிறவிகளில் எல்லாம் நான் உன்னுடைய தாயாக விரும்புகிறேன், தாயாக விரும்புகிறேன் என் கண்ணே. அம்மா, மகனே, மேகநாதனின் அம்பு எங்கு பட்டது? அம்மா, பெரியவனாகிவிட்டதும் பெரியம்மாவை மறந்து விட்டாயா? அம்மா, நான் மூச்சுக்கு ஒரு முறை உங்களையே நினைப்பேன். பெரியம்மா, என்னை காப்பாற்றுங்கள் என்பேன். நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், நீ என்னை அழைப்பதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அம்மா, மகனே, அம்மா, லட்சுமணா, அம்மா, லக்ஷ்மணா, நீ என்னிடம் வளர்ந்தாய் மகனே. பரதன் தர்மத்தை காத்தான் என்றால் யுக யுகமாக, சகோதர பாசம் என்றால் அது நீதான். உனக்கு வெற்றி உண்டாகட்டும், உனக்கு வெற்றி உண்டாகட்டும். அண்ணா, லக்ஷ்மணா, நம் எல்லோரிலும் கொடுத்து வைத்தவன் நீதான். அக்ஞாதவாசம் நானும் தான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அண்ணாவின் காலடியில் சேவை செய்யும் நிரந்தர பாக்கியம் உனக்குத்தான் கிடைத்தது.
தம்பி. அண்ணா, மருதன் அண்ணா என்னை துறவி விடபடிய சம்மதிக்கவில்லை. என்னை தன் அருகில் கூட இருக்க விடவில்லை. அட, மூத்த சகோதரர்கள் கஷ்டப்பட இருக்கும் பொழுது சிறியவனான நீ ஏன் கவலைப்படுகிறாய்? குருதேவா, வனவாசம் முடிவதற்குள்ளேயே அயோத்திக்குள் வந்து விட்டார்களா? இல்லை மகாராணி கௌசல்யா, எடுத்த சபதமும் இப்போது பூர்த்தியாகிவிட்டது. இப்போதே நான் நதிக்கரைக்கு சென்று ராமர், லட்சுமணர் அனைவரையும் நான் அழைத்துக் கொண்டு ஆடை ஆபரணங்கள் அணிவித்து சகல அரச மரியாதையுடன் அழைத்துக் கொண்டு வருகிறேன். மகளே, மகாராணி சீதா, மகாராஜா ராமா, உங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Yeah.
विद्वान् योद्धस्मज्जुहुराणमेनो यिष्ठान्ते नमः उक्तिं विधेम ॐ स्वस्ति न इन्द्रो वृधश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ अग्नेय सुपथाराय अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् योद्धस्मज्जुहुराणमेनो यिष्ठान्ते नमः उक्तिं विधेम ॐ स्वस्ति न इन्द्रो वृधश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ द्यौः शान्तिरन्तरिक्षगुं शान्तिः पृथिवी शान्ति ஸ்ரீராமச்சந்திரருக்கு 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 ராமனுக்கு ஜெய் சீதாராமனுக்கு ஜெய் ராமனுக்கு ஜெய் சீதாராமனுக்கு ஜெய் सीताराम जय जय राम राजा राम जय जय राम सीताराम जय जय राम राजा राम அறிகதைகள் அதை தானால் கேட்டாலே நலம் தரும் நல்வளம் உலகம் மகிழ ராம் ரகுராம் ஜெய ராம் சீதாராம் राम रघुराम जय राम सीताराम காலம் போற்ற ராமாவதாரன் ராமாயணம் 100 கோடிக்கு மேலே राम रघुराम जय राम सीताराम காலம் போற்ற ராமாவதாரம் எடுத்தாரே ராமாயணம் 100 கோடிக்கும் மேலே காலத்தின் பாக்கியம் ராமாவதாரம். ராமாயணம் 100 கோடிக்கும் மேலுண்டு. இப்படியாக எல்லா கல்பத்திலுமே காலம் போற்றும் ராமாவதாரம் நிகழ்கின்றது. இப்படியாக பல பல கல்பத்திலுமே தனித்தனி உலகிலுமே பலரும் பலவிதமான கருத்தில் ராமச்சரித்திரம் இசைத்தார்கள். இதே கருத்தில் துளசிதாசர் எழுதியிருக்கிறார். ஹரியின் கதைகள் எண்ணிலடங்காத கதைகள். ராமாயணம் எத்தனையோ வடிவங்களில். ராமனின் கதைக்கு முக்கிய எழுத்தாளர் யார்? அது குறித்து ராமச்சரித்த மானசத்தில் எழுதுகிறார். ராமச்சரித்தம் அமுத சுவை தருவது, அது உணர்வை தெளிவுபடுத்தும் புனிதமானது. இதய மலரிலே அன்பின் ஆட்சி, பாசமும் பரிவுமே இறைவனுக்கு பிடித்தது.
இறைவன் சிவபெருமான் மாதா பார்வதிக்கு சொன்னார். பகவானிடத்தில் இருந்து கேட்டு காகபுஜங்கர் இந்த கதையை தன் பறவை இனத்தின் சபையிலே அமர்ந்து கருடனுக்கு சொன்னார். இதே கதையை மகரிஷி யாக்வல்கியர் கங்கை கரையிலே அமர்ந்து பரத்வாஜர் போன்ற முனிவர்களுக்கு சொன்னார். ராமாயணமே எது பற்றி மிக பெருமை அடைந்ததென்றால் இந்த காவியம் ஸ்ரீராமனின் கதை ஒரு லட்சிய மானிடனின் பக்குவத்தை சொல்கிறது. அதனால் தான் இந்த கதை மானிடருக்கு லட்சிய உயர்வினை எடுத்துக் கூறுகிறது. இதை நாமும் காட்சியாக கண்டதுதான் எந்த முறையில் ராம கதை எல்லா தரப்பினருக்குமே எப்படிப்பட்ட நிலைமையிலும் பார்வையாளர்களின் உள்மனதில் மானிடத்தின் நிலையான பண்புகளை நன்கு பதிய வைக்கிறது. இந்த ராமகதையின் மூலமாக அன்பின் வலிமையை உணர்ந்து தமக்குள்ள தர்மங்களை, அதாவது அவருடைய கடமைகளை கண்ணும் கருத்தமாய் நிகழ்த்தி நலம் பெறுகிறார்கள். இந்த மகத்தான கதை அன்பின் ஆற்றலை, இதய போக்கினை, அதோடு தேசமெனும் வரம்புகளையும் கடந்து நேராக மானிடனின் ஆத்மாவிற்குள் செல்கிறது. அதனால் தான் இது யுக யுகங்களாக மானிட குலத்திற்கு வழிகாட்டுகிறது. மானிடருக்கு அது தர்மங்களை சொல்கிறது. தர்மத்தின் அர்த்தம் என்ன? கடமை. நாம் சொல்கிறோமே, பெற்ற தந்தையின் கடமை என்ன? அதைப் போல வாழ்வில் மைந்தனுக்கு என்ன கடமை? ஆகையால் ராமகதை எவ்வகையிலும் மனித குலத்திற்கு கடமை உணர்வை புரிய வைக்கிறது. அதனால் தான் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு சுவைக்க தோன்றுகிறது. இது தர்மத்தின் கதை, நாடு என்ற எல்லைக்குள் உட்பட்டதல்ல. வாழும் மனித குலங்களுக்காக இனமொழி பேதங்களை கடந்து நிற்கிறது. இந்த கல்பமதில் அனைத்திற்கும் முதலாக இந்த கதையை எழுதியது ஆதிகவி மகரிஷி வால்மீகி தான். அதன் பிறகு சமயங்களுக்கு ஏற்ப பல மொழிகளில் மகத்தான கவிஞர்கள் இந்த உலகத்தை வளப்படுத்தும் கதையை அவரவர் சூழலுக்கு, சமுதாய விருப்பங்களுக்கேற்ப தங்கள் கருத்துக்களை வைத்து எழுதினார்கள். இவர்கள் எல்லோருமே அவதார புருஷர்கள். இவர்கள் செய்த சேவை உலகம் நலன் பெற வேண்டும் என்பது மானிட குலமே அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. அவர்கள் வைத்து சென்ற ஞான பொக்கிஷத்திலிருந்து எந்த அளவுக்கு பேருண்மைகளை எடுத்துக்கொள்ள இயன்றதோ அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு உங்கள் முன் வைத்தேன். பொக்கிஷத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டது மிக குறைந்தது. அந்த பொக்கிஷம் கடல் வானினும் பெரியது. இப்படி சொல்லும் என்னை என் பார்வையாளர்கள் பரிவோடு என்னை மன்னித்து எனது சிறிய முயற்சியை பேருள்ளம் படைத்த பார்வையாளர்களுக்கு அஞ்சலி செய்கிறேன். வணக்கம் கூறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வீரே.